ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவோடைய இனிய நாமத்தில் இந்த நாளிலும் கூட நான் உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். யோவானின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து ஒரு வாக்கு பண்ணுகிறார், நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லி. நமக்கு இன்றைக்கு அநேக தேவைகள் உண்டு. அந்த தேவைகளுக்கெல்லாம் நாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இப்படிப்பட்ட தேவைகள் எங்களுக்கு இருக்கு ஆண்டவரே, என் தேவைகளை நீங்கள் சந்திங்க, நீங்கள் சொல்லியிருக்கீங்களே கேளுங்கள் தரப்படும் என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நீங்கள் இன்னும் தராமல் இருக்கிறீங்களே என்று சொல்லி நம்ம அநேக கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும். நம்ம ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கலாம், ஆண்டவர் இதெல்லாம் தேவை இருக்கு, ஆனால் இன்னும் தராமல் இருக்கீங்கன்னு. ஆண்டவர் இந்த வசனத்துடைய முன்பகுதியில் ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். அப்போ என்ன பண்ணுவாராம்? கேட்டதை தருவாராம். நீ கேட்கொள்வது எதுவோ அது உனக்கு செய்யப்படும் என்று சொல்லி சொல்றாரு. அப்போ நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு காரியம், நாம் அவரிடத்துல நிலைத்திருக்கணும். அவருடைய வசனம் நமக்குள்ள நிலைத்திருக்கணும். அவருடைய நிலைத்திருப்பது எப்படின்னா, ஒரு செடி எப்படி கொடியோடு கூட இணைந்திருக்கிறதோ அது போல நாம் ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கும் பொழுதும், அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும் பொழுதும் நிச்சயமாக நான் சொல்கிறேன், ஆண்டவர் நாம் கேட்கிறது எதுவோ அது நிச்சயமாக நம் வாழ்க்கையில் அதை செய்து முடிக்கவும் அது தரவும் அவர் போதுமானவராக இருக்கிறார். கேளுங்கள் தரப்படும் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்து கேட்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுதுன்னா, நம்ம அவர்களை நிலைத்திருக்கிறவர்களாயும் அவருடைய வார்த்தை நமக்குள்ள நிலைத்திருக்கிறதாகவும் இருந்துச்சுன்னா நிச்சயமாய் நாம் கேட்டுக்கொள்வதுவோ அது நம்முடைய வாழ்க்கையில செய்யப்படும். இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுக்க போறோம், ஆண்டவரே ஒரு செடி எப்படி கொடியோடு கூட இணைந்திருக்கிறதோ அது போல நாங்கள் உம்மோடு கூட இணைந்திருக்கவும் உங்களுடைய வார்த்தையில அனுதினம் வளரவும் அந்த வார்த்தைகளை நிலைத்திருக்குமே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் அந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, அப்பாவை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஐயா அப்பா, நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மிடத்தில் நிலைச்சிருக்கவும் உங்களுடைய வார்த்தைகளுக்குள்ள நிலைத்திருக்கவும் ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. அனுதினமும் ஆண்டவரே உம்மோடு கூட நெருங்கவும் ஆண்டவரே இந்த நாள்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. ஒரு செடி எப்படி கொடியோடு கூட இணைந்து இருக்குதோ அதுபோல உம்மோடு நாங்கள் இணைந்து நிற்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபையை கத்த நீர் எங்களுக்கு கொடுத்து நீர் நடத்திருங்கன்னு சொல்லி உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய வார்த்தையில வளரவும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நடத்துங்க, ஆளுகை செய்ய. மீட்பெரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நிச்சயமா நான் சொல்லுகிறேன், ஒரு செடியோடு கூட கொடி எப்படி இணைந்திருக்கிறதோ அது போல ஆண்டோடத்துல நம்ம இணைந்திருக்கும் பொழுதும் அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கும் பொழுதும் நிச்சயமே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.